தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்புக்கு முன்பாக தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் கடல் பகுதிகளிலும் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் பகுதிகளிலும் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனையொட்டி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றல் தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி நிலவரப்படியும் அதே பகுதியில் அதே வலுவில் நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. அதிலும் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினம் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 17ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்படி 17ஆம் தேதி வரையும் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக தமிழகத்துல வெயிலுடைய தாக்கம் இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்பையோடு குறைவாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் பொதுவாக காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தில் தற்போது அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மீன் பிடிக்க இன்றைய தினம் செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.